ஹலோ எவ்ரிவன், கெமிக்கல் பாண்டிங்லேருந்து ஒரு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஜாமெட்ரிஸ் ஆஃப் SnF3 அண்ட் XeF2O2 ரெஸ்பெக்டிவ்லி ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்டை கொடுத்துட்டு அதோட ஜாமெட்ரி என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. வாங்க அதோட ஜாமெட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க? நமக்கு SnF3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் XeF2O2. ஓகேங்களா? இந்த 2 காம்பவுண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சென்ட்ரல் ஆட்டம் எது, சரௌண்டிங் ஆட்டம் எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், F3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரௌண்டிங் ஆட்டமாக இருக்கும். இப்போது எஸ்ஸா என்னா ரெண்டில் தான் நமக்கு டவுட் வரும் இல்லைங்களா? எது வந்து சென்ட்ரல் ஆட்டமாக இருக்கும்? நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி போன வீடியோலையே, எது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்குமோ அதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக வரும். ஓகேங்களா? இப்போ ஃப்ளூரின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். நான் இது 3க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் எழுதுகிறேன் பாருங்களேன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூரினுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் சல்ஃபர். ஸோ இங்கே இருக்கிறதுலேயே எது வந்து லோ எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபர் தான். அப்போ சல்ஃபர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், சல்ஃபரோட வேலன்சி என்னன்னு பார்க்கணும். சல்ஃபரோட வேலன்சி 6. ஸோ நம்ம 6 எலக்ட்ரானை ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு. ஓகேங்க. இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், சல்ஃபர் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ஆட்டமாக வந்துடுச்சு. அப்போ சரௌண்டிங்கில் என்ன இருக்குது, நைட்ரஜனும் F3யும் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ட்ரிப்பிள் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும் இல்லைங்களா? நைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்பிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஆக்சிஜன் அப்படிங்கும்போது டபுள் பாண்டு. இதே ஹாலஜனாக இருக்கட்டும், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடினாக இருக்கட்டும், அது வந்து சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அப்போது நைட்ரஜன் வந்து நீங்கள் 3 பாண்டு அது கூட வந்து நைட்ரஜன் இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 இந்த 3லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஃப்ளூரின் இருக்குது. ஸோ ஃப்ளூரின் ஆக்சுவலாக நான் இதை வந்து எழுதுகிறேன் பாருங்களேன். இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, சல்ஃபரு, ஓகே, ட்ரிப்பிள் பாண்ட் N, ஓகேங்களா, 3 ஃப்ளூரின் வந்து இப்படி அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஸ்டெரிக் நம்பர் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஸ்டெரிக் நம்பருக்கான ஃபார்முலா என்ன, ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். ஓகே, பாண்ட் பேர் எத்தனை இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3, அதாவது எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா. ஓகேங்களா? அப்போ எத்தனை பாண்ட் பேர், 4 பாண்ட் பேர் இருக்குது. லோன் பேர் ஏதாவது இங்கே இருக்கா? இல்லை. அதாவது நம்ம இங்கே நைட்ரஜன் மேலே லோன் பேர் இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கூட ஏதாவது லோன் பேர் இருக்கா? இல்லை. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 0 அப்படிங்கிறது வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெரிக் நம்பர் 4 வருது. அதாவது sp3 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. ஓகேங்களா? அதாவது sp அப்படின்னு வச்சுக்கோங்களேன். sp-னா லீனியர், அதோட ஜாமெட்ரி. ஓகேங்களா? sp2 அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனர். ஓகே, sp3 அப்படிங்கும்போது டெட்ராஹீட்ரல். ஓகே, sp3d அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைகோனல் பை பிரமிடல். ஓகே, sp3d2 அப்படிங்கும்போது வந்து ஆக்டாஹீட்ரல். ஓகே, sp3d3 அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா பென்டகோனல் பை பிரமிடல். ஓகேங்களா? PBP இதுதான் வந்து அதோட ஜாமெட்ரி. ஸோ நமக்கு வந்து இங்கே sp3, அப்போ நமக்கு வந்து டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து லோன் பேர் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? லோன் பேர் இல்லை அப்படின்னா அதோட ஜாமெட்ரி எதுவோ அதுதான் அதோட ஷேப்புமே. ஓகேங்களா? அதாவது
இந்த இடத்துல வந்து லோன் பேர் வந்து இல்லை. இஃப் லோன் பேர் not present, lone pair not present in the central atom. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா geometry is equal to shape. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே என்ன ஜாமெட்ரி கிடைச்சிருக்கு? டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. அப்போ அதோட ஷேப் என்னது? டெட்ராஹெட்ரல் ஷேப். ஓகேங்களா? எதுக்கு நமக்கு கொடுத்துருக்குற இந்த NF3 அப்படிங்கிற இந்த மாலிகுலுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு NF3க்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு? டெட்ராஹெட்ரல். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி ஆர் ஆப்ஷன் டியாக தான் இருக்கும். அதில் தான் டெட்ராஹெட்ரல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் ஏயும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? XeF2O2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெனானோட வேலன்சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8, இல்லாட்டி ஏன்னா இது நோபல் கேஸ். ஸோ ஆக்டெட்ரோட அச்சீவ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? அப்போ இது அவுட்டர் மோஸ்ட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்களேன், ஜெனான்குள்ளே வந்து எத்தனை F2 இருக்குது? F வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் அப்படிங்கும்போது டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ F அப்படிங்கும்போது பாருங்களேன், ஒரு F. ஓகேங்களா? 2 O இருக்குது. ஓ ஓகேங்களா? ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதோட ஜாமெட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெரிக் நம்பர் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். ஓகேங்களா? எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? 1 ஒரு சிக்மா இருக்குது, 2 3 4 சிக்மா பாண்ட் இருக்குது. எத்தனை லோன் பேர் இருக்குது? ஒரே ஒரு லோன் பேர் இருக்குது, 1 ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? இப்போ 5 அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா sp3d வருங்களா? அதாவது ஒரு s ஆர்பிட்டால், 3 p ஆர்பிட்டால், ஒரு d ஆர்பிட்டால். அப்போது 1 + 3 + 1 = 5. அப்போ ஸ்டெரிக் நம்பர் 5. ஆக்சுவலாக நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்களேன். இது ஸ்டெரிக் நம்பர் போட்டுக்கலாம். இங்கே ஸ்டெரிக் நம்பர் 2 அப்படிங்கும்போது லீனியர், 3 அப்படிங்கும்போது ட்ரைகோனல் பிளேனர், 4 அப்படிங்கும்போது டெட்ராஹெட்ரல், 5 அப்படிங்கும்போது ட்ரைகோனல் பைபிரமிடல், 6 ஆக்டாஹெட்ரல், 7 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது பென்டகோனல் பைபிரமிடல். இப்போ நமக்கு ஸ்டெரிக் நம்பர் என்ன வந்திருக்கு? 5 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதோட ஜாமெட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா sp3d ட்ரைகோனல் பைபிரமிடல். அப்போது இந்த காம்பவுண்டுக்கான ஜாமெட்ரி என்ன அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு டெட்ராஹெட்ரல் ஆன்சர் கிடச்சி, செகண்டுக்கு ட்ரைகோனல் பைபிரமிடல். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே வந்து ஷேப் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து எந்த லோன் பேரும் இல்லை, அதனால நம்ம வந்து டெட்ராஹெட்ரல் தான் வந்து ஜாமெட்ரி அதுதான் ஷேப் அதுதான் சொல்லிட்டோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், ஜெனான் F2O2வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும்? நம்ம பாண்ட் பேர் மட்டும் என்ன ஷேப்பில் இருக்கோ அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த லோன் பேரை கன்சிடர் பண்ண வேணாம். இப்போ பாண்ட் பேர் பாருங்கள், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனு இப்படி அதாவது சீஷான்னு சொல்லலாம். நம்ம சின்ன வயசுலலாம் விளாண்டுருப்போம்ல, சீஷாவில் இந்த பக்கம் ஒரு பர்சன் உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் அந்த ஷேப்பில் இருக்கங்காட்டி ஆக்சுவலாக இந்த காம்பவுண்டோட ஷேப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஷா ஷேப். ஆனால் நமக்கு இங்கே கொஷினில் என்ன ஜாமெட்ரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இது ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கு சரியான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.